ஐயா, கலி என்றால் எலி அல்லவே, கணையாளி வேண்டாமே. வலி மாய நினைவு மாய்மாலும் என் மகனே. ஆனதால் ஆயுதங்கள் அம்புதடி வேண்டாமே. மானமுடன் வாழ்ந்தால் மாளுங்கலி தன்னாதி. இது கலியை பற்றி நமது ஆகமம் சொல்வது. இப்போது சிலர் சொல்வது, நாராயணர் தாமே வைகுண்டம் ஆனார் என்று சொல்கின்றார். சரி, அவர்கள் கூற்றுப்படியே பார்ப்போம். நாராயணர் தானே வைகுண்டமாகி வந்தார் என்றால் அவர் கலியனை எப்படி சந்தித்தார்? அவர் கலியனை சந்திக்க வேண்டுமல்லவா? கலியன் எப்படி இங்கே இருக்கின்றான்? உருவில்லாதவனாக இருக்கின்றான். அப்போ அந்த உருவில்லாத அந்த கலியனை வைகுண்டரும் தனக்கு உருவம் இல்லாமலேயே அரூபியாக நின்று கலியனை வதம் செய்தாரா என்ற கேள்வி எழுமல்லவா? சரி, அது அப்படி இருக்க, வைகுண்டர் வந்து 6 ஆண்டு தவம் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அது எப்படி அரூபியாக தான் தவம் இருந்தாரா? ஒருவேளை அவர் தவம் இருக்கின்ற போது வண்டப்புலப்பம் புலம்பினாரே. வண்டப்புலப்பம் என்று வாக்குரைத்து போனவர்கள் கண்டவர்களெல்லாம் வண்டப்புலப்பம் என்று வாக்குரைத்து போனார்கள் என்று சொல்லப்படுகின்றது அகிலம். அப்போ அரூபியாக அவர் இருந்து இந்த புலப்ப சத்தம் மட்டுமே கேட்டதா? இல்லை, ஏதாவது ஒரு உடலில் இருந்துதான் அவர் அந்த நிகழ்வினை நடத்தினாரா? இப்படியெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுமே. அல்லாமல் கலிநீசன் பிடித்து செல்லும்போது கூட இந்த சாணான் கபடு செய்கிறான். அவன் காசு மக்களிடம் இருந்து வாங்குவதற்காக கபட நாடகம் ஆடுகின்றான், கள்ளச்சுவாமி இவன் என்று சொல்லித்தானே பிடித்து சென்றதாக அகிலம் சொல்லுகின்றது. அப்படியானால் அகில வாக்கு அங்கு மீறப்படுகின்றதல்லவா? அதுபோக அவர் அப்படியே தன்னுடைய உருவத்தை காட்டாமலேயே வைகுண்டமாக வந்து இருந்தார் என்றால், வெள்ளை குதிரையிலே ஆகாய மார்க்கமாக வந்து கலியை அழிப்பாரா? அப்படியானால் ஏனைய இந்து புராணத்திற்கும் வெள்ளை குதிரை மேல் வந்து நெடிய வாள் கொண்டு வந்து அவர் வதம் செய்வார் என்று சொல்வதற்கும் ஒத்து போகின்றது. ஒருவேளை அப்படி இருக்குமோ என்ற எண்ணம் எழுகிறதல்லவா? அப்படி இருக்குமேயானால் கலி என்றால் எலி அல்லவே, கணையாளி வேண்டாமே, வலிமாய நினைவு மாய்மாலும் என்மகனை என்று சொன்ன அகில வாக்கு பொய்யா? உருவமற்ற ஒரு கலியை எப்படி அழிப்பது? கலி என்றால் மாய எண்ணம் அல்லவா? அந்த மாய எண்ணத்தை தானும் ஒரு மனுவாக இருந்து வாழ்ந்து அந்த வாழுகின்ற வாழ்வினை உணர்ந்து இப்படி வாழ்வதன் மூலம் இப்படியெல்லாம் இந்த கலியினை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை தருவதற்காக அல்லவா அவர் வாழ்ந்து காட்டினார். அப்படி இருக்கும்போது அதை மறுத்து நாரணர் தாமே வைகுண்டமாகி எப்படி இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எந்த விளக்கமும் சொல்லாமல் இருப்பது நியாயமா? எனவே எதையும் யோசித்து சிந்தித்து சீர்தூக்கி திராசு நிறையிலையும் துல்லிபமாய் நீங்கள் இந்த இதுகளை சொல்ல வேண்டும் அல்லவா? அகில வாசகங்களுக்கு பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் அல்லவா?
கலியன் என்பது ஒரு மாய எண்ணம். மூ ஆசையது என்மக்கா உங்களுக்கு தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அந்த ஆசைகளை வெறுத்து இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டி தன்னை பிடித்த கலியை அறுத்து நான் தர்மயுகத்துக்கு நான் தயாராகின்றேன் என்று சொல்லி சம்பூர்ணத்தேவர் தன்னுடைய வாழ்விலே முன் ஜென்ம வினைகளை எல்லாம் தீர்த்து கர்ம வினை கர்ம வினை தீர தர்ம சம்பூரணனை தரணியில் பிறவி செய்தார். அப்படி பிறந்து வளர்ந்து தன்னுடைய கர்ம வினையெல்லாம் தீர்த்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்து இத்தனையும் செய்தார் என்று சொல்லுகின்ற அந்த சம்பூர்ணத்தேவருடைய வாழ்வினை நீங்கள் புறந்தள்ளுவது எந்த விதத்தில் நியாயம்? சம்பூரணன் உயிர் மூலமாக மகாவிஷ்ணுவினுடைய சடலத்தை சுமக்க வைத்து அந்த உடலோடு ஒரு இனத்திலே பிறந்து அந்த இனமுத்திரை குத்தப்பட்டு அப்படி வளர்ந்த அந்த உருவத்துள் திருச்செந்தூர் கடலிலே வைகுண்டம் என்ற உயிர் பிறந்து இந்த உயிருக்கு மாற்றிவிட்டு அந்த உயிர் உள்ளிருந்து இந்த சடலத்தை மீண்டும் இயக்குகின்ற போதுதானே இத்தனையும் நிகழ்ந்தது. உடல் அதுதானே, சம்பூர்ண தேவன் சுமந்த அந்த சடலம்தானே, மகாவிஷ்ணுவனுடைய சடலம்தானே, சாணார் இனத்தில் தோன்றிய சடலம்தானே, அதுதானே இத்தனை நிகழ்வுகளையும் நடத்தியது. சரி, அடுத்த பதிவில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம். ஐயா உண்டு.